வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது மாஸ்டர் ஆஃப் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா கிரானி 1 டோர் எஸ்கேப். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரானி 1 விளையாடுங்க. இன்னைக்கு நான் வழியாக கிரானி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, முதல்ல இப்போ நம்ம இதை பார்த்துட்டு அந்த கிளவியை வர வைப்போம். அந்த கிளவி பார்த்துச்சா அந்த கிராணி சிரிக்கிறது, அந்த கிளவி சிரிக்கிறது ரொம்ப கேவலமாக அந்த கிராணி வர்க்கம் கிளவி அந்த மட்டையே நம்மளுக்கு ஏதாச்சும் முக்கியமான பொருள் இப்போ வந்து பெல் வச்சு ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். இப்போ நம்ம வந்து கார் இருக்க இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ அதுவாக தானா விழும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இப்போ கத்தி எடுத்துன்னு போய் இங்கே போட்டுட்டு போய் நம்ம ஒளிஞ்சுப்போம். இப்போ அந்த கிளவி வந்து அந்த ரூம்குள்ளே போயிடும். போனோடனே நம்ம அதை பூட்டி புகையை போட்டுடலாம். ஸோ நம்ம ஜன்னலுக்காக வச்சுட்டு போயிடுவோம். இப்போ பேர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, ஆனால் அப்போ தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, வீல் சாங் அது நம்மளுக்கு தேவை தான். டோர் எஸ்கேப் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதனால் நம்ம அந்த குழந்தைங்களை கொண்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த பார்க்க போவோம். ஓகே, இதை திறந்துக்கலாம். திரும்பி வீல் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துப்போம். இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து இதை இங்கே போட்டுப்போம். அப்புறமா வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம கிராணியோட இங்கே கிராணி வரும். நம்ம அப்போ என்ன பண்ணுறது,
பயமா இருக்கு. ஓடி இப்போ நம்ம இங்க போய் இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெப்பன் கீ போடு. இது ரொம்ப முக்கியமான கீ, நான் சொல்ல மாட்டேன். இதனால நமக்கு ஒரு கன்று கிடைக்கும். இப்போ நம்ம போய் அந்த கிராணி அது கிளவி வந்து கொன்றுச்சு நம்மள. இப்போ டே 2 நமக்கு டே 5 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம டே 2ல இருக்கோம். இப்போ அந்த கீழே போய் வெப்பன் கீயை எடுத்துக்கணும். முதல்ல கிராணி எங்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம கேர்லெஸ்ஸா போறோம். அவுத்தானா நல்ல வேலை நம்ம கிடைச்சிருச்சு. இங்கேயும் ஒரு வழி இருக்கு. நான் அதை விட்டு அங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மேலே போய் ஒரு கண்ணை எடுத்துக்கிறோம். இந்த கன் தான் வச்சு கிராணி மைக்க ஊசி போட்டு கொண்டுருவோம். சுடுறதுக்குள்ள அதை நச்சிருச்சு. வந்து அந்த கிராணிய மைக்க ஊசி போட்டு கொல்ல போறோம். இப்போ நம்ம ஆட் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ டே 3ல இருக்கோம். இன்னும் டே 4, 5 2 டே தான் இருக்கு. அதுலயும் அவுட் ஆயிட்டா கிராணி நம்மள கொண்டு போட்டுரும். இப்போ நம்ம வந்து கீழே அங்கே போய் பக்கத்து ரூமுக்கு போய் அந்த வெப்பன் அந்த கன்னை எடுத்துக்குவோம். அந்த மயக்க ஊசியையும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த கிராணிக்கு இப்போ மயக்க ஊசி போட்டுருவோம். அதுக்குள்ள அது மறந்துடும் நம்மளை பற்றி. சிவனாண்டி அதான் கிராணியோட மைண்ட் வாய்ஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ டே 4ல இருக்கோம். இன்னும் டே 5 மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த கிராணியை கொண்டுடணும். நம்ம எப்படி கொள்ளுவேன்? நாய்க்கு ஊசி போட்டு நான் இப்போ அந்த கிராணியை கொல்லாமல் விட மாட்டேன்லாம். என் பேர் இல்லை, என் பேரையே நான் மாற்றிப்பேன். இப்போ நம்ம வந்து எங்க விட்டோமோ அங்க போய் எனக்கு தெரியல. எங்க நம்மள கிராணி அடிச்சுதோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தால் கண்ணு இருக்கும், ஆனா இப்போ இல்லை. நான் கண்ணை பார்த்துட்டேன். இப்போ அந்த ஊசி எங்கன்னு பார்த்துக்கணும். வந்துருச்சு. போனால் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து நம்ம கண்ணை வச்சு அங்கே சுடணும். அப்போ தான் அது அங்கே போவோம் கரெக்டாக. சுட்டாலே நம்ம வந்து கிளாஸ் இப்போ பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் உங்களுக்காக விளையாடுறேன். பார்த்துச்சு. இப்போ நம்ம
இப்போ சாக்காடையை தவிர வேற வழி நம்மளுக்கு இல்லை. சாக்காடை வருமாதா? அதான் என் டவுட்டு. இப்போ அந்த கிளம்பி போயிட்டா, அதனால நம்ம இப்போ எந்திரிச்சுக்கிட்டு போயிட்டாலும் பார்த்துக்கணும். ஒரு வாட்டி எடுக்கும், இல்லைன்னா ஐயோ அது வச்ச ட்ராப்ல மாட்டிக்கணும். நம்ம 10 செகண்ட் நல்ல வேலை தப்பிச்சு. கிராணி கேமுங்க எனக்கு கிராணி 1 தான் ரொம்ப கஷ்டம். கிராணி 2 கூட ஈஸியாக கிராணியை போட்டு தள்ளிடலாம். ஓகே கைஸ், நம்ம ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம். டே 5 த லாஸ்ட் டே. அதுக்குள்ள கிராணியை ஒரே ஒரு ஊசியாச்சும் போட்டு தீருவேன், இல்லைதான் என் பேரையே நான் மாற்றிப்பேன். இப்போ நம்ம கீழே போய்க்கலாம். போயிட்டு கிராணியை வர வச்சுக்கலாம். இந்த கேம்ல பக்காது, அதான் பெரிய இப்போ நம்ம சாக்காடைக்கு வந்துட்டோம். இப்போ அந்த கிராணி அங்கே வந்துருப்போம். இப்போ நம்ம போய் கண்ணை எடுத்து கிராணியை ஒரே பொருள் போட்டு கொண்டுருவோம். கைஸ், கண்ணு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த கிராணி வெளில போயிடுச்சு. இப்போ நம்ம போய் கிராணியை ஷூட் பண்ணிப்போம். கிராணி மைக்கோசி போட்டோடனே கிராணி இறந்துரும். நம்ம கிராணி இறக்காது, சாரி மயக்க போட்டுரும். சாரி இந்த கிராணி கிராணி வேற கிராணி வேற இதா ஸ்கேடா கிராணி பயந்துச்சு. நம்ம வச்சிருக்கவே வந்துருச்சு. இப்போ கிராணி இப்போ ஷூட் பண்ணிடுவோம். கரெக்டாக கிராணி கையில் பட்டுது. கிராணி இப்போ 2 மினிட்ஸ்க்கு செட் பயங்கிடுச்சு. கிராணி இஸ் கான் அபவுட் 2 மினிட்ஸ். இப்போ கிராணி மயங்கி விழுந்துருச்சு. கிராணி ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து குறி சரியா வராது. இப்போ நம்ம போய் சாக்காடைக்கு போய்ப்போம். சாக்காடைக்கா போயாச்சு. தான் நம்ம நைட்டு தான் 3 தேர்ந்து. இப்போ நம்ம அங்கே போய் நம்ம தோற்றுட்டா அப்போத நம்மளுக்கு வாட்டி கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் காய்ஸ். எனக்கு குறி தப்பி குறி வராது. குறி வச்சா அது ராணி 2 நிமிஷத்துக்கு வராதுன்ற சந்தோஷத்துல நம்ம இங்க ஓகே. இப்போ நம்ம சாக்காடைக்கு போய்க்கலாம். அதில் தான் நிறைய தேவையான பொருட்கள் இருக்கு, அதனால சாக்காடைக்கு போய்ப்போம்.
சேக்காடைக்கெலாம் வராது. ஆனால் சேக்காடைக்கு வந்து என்னை போத்துருச்சு. குறி தப்பு நல்ல வேலை, குறி கரெக்டாக இருந்தது. குறி வச்சா அது இப்போ கிராணி இப்போ நானே ஃப்ரீஸ் ஆயிட்டேன்டா. மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் செய்வோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் படி செகண்ட் ஃப்ளோரு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. டேய் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ரா, நீ என்ன செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறேன்? யாரும் கேட்கக்கூடாது. நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும். அமெரிக்கன் இங்கிலீஷில் இது செகண்ட் ஃப்ளோரு, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃப்ரேம் போடலாம். வழக்கம் போல் இங்கே வந்து நான் ஃப்ரேம் போடுவேன், அவர் வந்து கிளாஸ் போடுவார். ஓகே, ஆஹா என்ன ப்ரோ லிட்டில் பிட் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த ஃப்ரேமில் நான் போட்டேன், அந்த பில்லர் வந்து அவர் போட்டார். ஒன்று கம்மியாக போட்டுருக்காரு, நான் மறுபடியும் போட வேண்டியதாச்சு. ஓகே, அதை போட்டு மறுபடியும் துண்டா போயிடுச்சு. எடுத்துப்போம். இல்லை காய்ஸ், நம்ம ஜெயிக்கலை ஒன்றும். நம்ம போய் பாட்டு ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ்ட் டே இதுதான். அதனால நம்ம வந்து மேலே போய் ஒரே ஒரு வாட்டி ஷாட்கன் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்படி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிராணியை வந்து ஒரே போடு தெரியல. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டர் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த கிராணியை பார்த்து சுட்டுட்டு வந்துடுவோம். என்ன இந்த கிராணி இன்னும் வரல? 2 minutes இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எஸ்கேப் பண்ணுவோமான்னு தெரியல. பட் பண்ணாலும் புல்லட் காலி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் கிராணி மட்டும் வந்துடுவான். வீடியோவில் நம்ம தோற்றோம் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை டைலாக் சொல்லி அதிக வாயில் வச்சு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம போய் வாடால சாக்கடைக்கு போயிட்டோம். இப்போ வாடால சாக்கடையிலேருந்து மேலே போயிட்டு டோர் எஸ்கேப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி போடுறேன். ஸ்க்ரூ டிரைவர் இதுக்கு தான் தேவை. padlock போடு. Do you want to play hide and seek? நம்ம வந்து போய் padlock கீயை யூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். Do you want to play hide and seek? இப்போ நம்ம வந்து ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டு கிராணியை 2 minutesக்கு போட்டு தள்ள போகிறோம்.
Granny, where are you? இப்போ Granny spent about 2 minutes. இப்போ நம்ம போய் ஹேமரை எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம டோரை பண்ணிடுவோம் நினைக்கிறேன். பண்ணிடுவோம், நம்பிக்கை இருக்கு. நம்ம கண்டிப்பாக லாஸ்ட் டேல பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ நம்ம வந்து ஹேமரை எடுத்துப்போம். இப்போது நம்ம வந்து ஹேமரை எடுத்தோடனே மேலே போய் நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் தேவை. நம்ம எங்கேயோ கட்டிங் பிளேஸை பார்த்தோம், ஆனால் மறந்து பார்க்க முடியல. அப்பவே இருந்துச்சு. இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? ஓ காய்ஸ், நம்ம ஹேமர் எடுக்க வந்தோம், ஆனால் எங்கேயோ வந்தோம். சாரி கைஸ், இவ்வளோ லேட் பண்ணுறதுக்கு. பார்க்குறேன் இந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தராச்சும் பார்ப்பீங்க. ஒரே ஒரு லைக் ஆச்சும் போட்டோம் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம போயிட்டு இதை வச்சு பார்த்துருவோம் என்ன இருக்கு. மீட் அதுக்கு நம்மளுக்கு ஓகே. சீக்கிரம் போய் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம அந்த சைடில் போனால் நம்மளே போய் மாட்டிப்போம், அதனால மேலே போயிட்டு வந்துடுவோம். ஒரே நிமிஷம், ஏன் ஜூஸ் எதுக்கு எடுத்தேன் சத்தியமாக இல்லை. சரி, யார் ஃபோன் ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம வந்து இந்த கேமில் இப்போ நம்ம போய் கிராணி இது நம்மளுக்கு தேவை. ரேங்க் எடுத்துப்போம், யூஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட் டேவும் அவுட் ஆகிட்டோம். ஓகே, அவ்வளோதான். கிராணி நம்ம கதையை முடிச்சுது. அதான் கிராணி காரை ஓட்டுறோம். அவ்வளோதான் கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பை. இது நம்ம மாஸ்டர் ஆஃப் கேமிங். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.